Taste the Daily. கள்ளக்குறிச்சி அருகே இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்திற்குள்ளானதில் காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழந்தார். சின்ன சேலத்தை அடுத்துள்ள ராயப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் சாமிநாதன் மணலூர்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் பணி முடிந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கீரனூர் மேம்பாலம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் உதவி ஆய்வாளர் சாமிநாதன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரின் முக்கிய சாலையான மில்லத் நகர் மும்முனை சந்திப்பு சாலையில் கடந்த சில தினங்களாக மின்விளக்குகள் எரியாமல் இருளில் மூழ்கி உள்ளது. விடிய அரசின் மின்துறையினரால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதிதாக அமைக்கப்பட்ட மின் விளக்குகள் ஒளிராததால் விபத்து அபாயம் அதிகரித்துள்ளதுடன் கொள்ளை பாதுகாப்பு அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகம் மின் விளக்குகளை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். தேனியில் உள்ள தனியார் மில்லில் எலக்ட்ரீசியன் ஒருவர் மர்மமான முறையில் மரணமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மில்லின் மேலே இருந்து எலக்ட்ரீசியன் சுரேஷ் கீழே விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் உடலை பெற மறுத்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்திருப்பது பொதுமக்களை கலக்கமடைய வைத்துள்ளது. அவர் எப்ப என்ன இறந்தாரு, என்ன செஞ்சாரு, ஏன் கீழே விழுந்தானே ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட அவங்களால அட்மிட் பண்ண முடியாதா? ஏன் அவ்வளவு ஒரு ரத்தம் ஒரே தண்டிக்கு அவரை ஏன் அங்க மில்லுல வச்சிருக்காங்க? ஏன் எம்டி வரல? ஏன் கூட வேலை செய்யறவங்க யாருமே அங்க இல்லையா? ஒருத்தர் கண்ணுக்கு கூட விழுகலையா? ஒருத்தர் கண்ணுக்கு கூட தெரியலையா எங்க வீட்டுக்காரர் விழுந்தது? கீழே விழுந்ததே சந்தேகமா தான் இருக்கு எனக்கு. எங்க வீட்டுக்காரரு அவ்வளவு அடி விழுந்திருக்க, மண்டை உடஞ்சு இவ்வளவு ரத்தம் பூரா என் கை பூரா என் புருஷே ரத்தம், என் உடம்பு பூரா என் புருஷே ரத்தம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது. தென்மேற்கு பருவமழையால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 18,000 கன அடி நீர் பவானி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.